بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. ஆரம்பத்திலே மனிதனை படைக்கின்ற அவருடைய தொடக்கத்திலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக திகழக்கூடிய மிக உயர்ந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படித்தான் சொல்கிறார். இத்தகைய மா ஊட்டிய இலைக்க ரப்பி, உங்களுடைய இறைவனிடத்தில் இருந்து உனக்கு வந்திருக்கக்கூடிய வழியை நீ பின்பற்றும். சூரத்துல் அன்ஆமிலே 106வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த கட்டளைதான். அவர்களை விட சிறப்பு வாய்ந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த கட்டளைதான். நான் என்ன வழி அறிவித்திருக்கிறேனோ, நான் உனக்கு என்ன கட்டளையை சொல்லி இருக்கிறேனோ அதையே நீ பின்பற்ற வேண்டும். அதற்கடுத்து வேறு எதையும் நீ பின்பற்றக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தான் மன இச்சையின் அடிப்படையில் நடக்கக்கூடாது, முன்னோர்கள் மூதாதையர்களை அவர்கள் பின்பற்றக்கூடாது என்று இருக்குமையானால் நாம் எம்மாத்திரம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் நாமும் சொல்கிறோம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை முதலிடம் வையுங்கள். அந்த திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே பின்பற்றுங்கள். அதற்கு மாற்றமான எந்த கருத்துக்களையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று நாம் சொல்லி காட்டுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, ஏகத்துவத்தை அவர்கள் எடுத்துச் சொல்கின்ற அந்த ஆரம்ப நேரத்தில் எடுத்து வைத்த வாதங்கள் என்ன என்பதை ஹதீஸ் கிரந்தங்களில் நாம் பார்க்கும்போது சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம். ஹிர்கல் என்ற மன்னர் அபூ சுஃபியான் அவர்களை விசாரிக்கிறார். உங்கள் ஊரிலே இறைத்தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, அவர் உங்களுக்கு என்ன போதனை செய்கிறார் என்று கேட்டபோது அபூ சுஃபியான் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பத்துருக்கும் மாயக்கூல ஆபாவும், உங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை விட்டு விடுங்கள். முன்னோர்கள் என்று பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் என்ற அந்த பக்தியை முதலில் தூக்கி எறிந்து விடுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக போதித்த போதனைகள் இது இடம்பெறுகிறது. ஏனென்றால் முன்னோர்கள் மூதாதையர்கள் முக்கியம் என்று வரும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழழைத்து போய்விடுகிறார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனம் கீழழைத்து போய்விடும். இந்த முன்னோர்களை விட இந்த திருமறை குர்ஆனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். இந்த முன்னோர்களை விட அந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கடுத்து உலக விஷயங்களில் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளுங்கள். இஸ்லாத்திற்கு மாற்றம் இல்லாத வகையில் நீங்கள் எவ்வளவு கண்ணியத்தையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இஸ்லாம் என்று வரும்பொழுது, குர்ஆன் என்று வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? முன்னோர்களுடைய சொல்லை தொட்டிக் கொண்டு இருக்கக்கூடாது. இதை அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக சொல்கிறார் என்று பாருங்கள். சூரத்துல் ஹுஜராத் 16வது வசனத்தில் சொல்கிறார், குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும் வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்விற்கு நீங்கள் சொல்லித் தருகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அவன் எப்படிப்பட்டவன்? வானம் பூமியில் உள்ள அனைத்தையும் அறிந்தவன். அவனுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை.
நீங்கள் புதிதாக ஒரு வணக்கத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு இதுவும் மாற்றம்தான், இதற்கும் நன்மை இருக்கிறது தான், இதையும் பின்பற்றலாம் தான் என்று நீங்கள் சொன்னால், இதுவும் சுன்னத்துதான், இதற்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால், இதுவும் மாற்றத்தின் உள்ளதுதான் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் திருப்பி கேள்விக்கிறீர்கள். யா அல்லாஹ், நீ குர்ஆனை சொல்லவில்லை, உன்னுடைய நபி எங்களுக்கு சொல்லித்தரவில்லை, அப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்கள் எங்களிடத்தில் நிறைய இருக்கிறது, இதுவும் மாற்றத்தில் உள்ளதுதான் என்று அல்லாஹ்விற்கு நாம் பாடம் சொல்வதை கொண்டு ஆகிறது. குர்ஆனில் இல்லாத, சுன்னாவில் இல்லாத ஒரு கருத்தை இதுவும் மாற்றத்தில் உள்ளதுதான் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனை எடுத்து பார்க்கும்போது கிடைக்கவில்லை, ஹதீஸில் எடுத்து பார்க்கும்போது கிடைக்கவில்லை, நம்ம இஷ்டத்துக்கு சொல்லும் போது அல்லாஹ் நீ மறந்து விட்டாய், உனக்கு தெரியாத புதிய நல்ல நல்ல விஷயங்கள் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்வதை போன்ற ஆகிவிடும். இது அல்லாஹ்வுக்கு நாம் சட்டம் சொல்லிக் கொடுப்பதை போன்று. அல்லாஹ்தான் அல்லாஹ் சேர்க்கிறான், குல் நபியை கேளுங்கள் அல்லிமு அல்லாஹ் பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்க்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அல்லாஹ்க்கு இன்னும் தெரியாதா? வானம் பூமியில் உள்ள அனைத்தையும் அறிந்தவன், அவனுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. இது நல்லது என்று இருக்குமையானால், இது மார்க்கத்தில் உள்ளது என்று இருக்குமையானால், நீங்கள் பின்பற்ற வேண்டியது என்று இருக்குமையானால், உங்களுக்கு மறுமைக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குமையானால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருப்பார். அல்லது அதற்கு விளக்கு உரையாக இந்த உலகத்திலே வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சொல்லி காட்டியிருப்பார். அப்படி சொல்லவில்லையானால் அது மார்க்கத்தில் இல்லை என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே இறைவனுடைய செய்தியை தவிர வேறு எதையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வழியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதை அழுத்த திருத்தமாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லிக் காட்டுகிறார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த வழியோடு தொடர்புள்ள இறைத்தூதர் இருக்கிறார், அந்த நபி இருக்கிறார். குர்ஆனில் இல்லாத செய்திகளையும் அவர் சொல்லுவார். அப்பொழுது அதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். வகையை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாங்களா? அடுத்ததாக இறைத்தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள். சூரத்துன் நூர் 54வது வசனத்தில் சொல்கிறான், குல் அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அவருடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் சொல்லுகிற குர்ஆனுடைய வசனத்துக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அதை போன்று அவருடைய தூதர் சொல்லக்கூடிய கட்டளைக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். ஏன் என்பதை அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்கிறார். சூரத்துல் யாசீன் 3வது 4வது வசனத்தில் சொல்கிறார், இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம், நபியே நீ இறை தூதர்களில் உள்ளவராக இருக்கிறீர், நீ சிராத்துல் முஸ்தகீம் தெளிவான வழியில் நீ இருக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்கிறார். நான் தேர்ந்தெடுத்தவராக நீ இருக்கிறீர், உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் சரியான வழிகாட்டுதலின்படி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் அதற்கு தருகிறார். இறைத்தூதர் இருக்கிறாரே, அவர் எதை செய்தாலும் அது வழிகேடு அல்ல, அவர் நேரான சரியான வழியிலே போய்க் கொண்டிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு வழியும் மறுமையில் பயன் தரக்கூடியது, தப்பான வழியே கிடையாது. அப்படி அவர் தவறி வைப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் அதை திருப்பி விடுவார். அந்த உத்தரவாதம் இறைத்தூதருக்கு இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் கிடையாது. எவ்வளவு பெரிய மகானுக்கும் கிடையாது, எந்த இமாம்களுக்கும் கிடையாது. இவர் நேரான வழியில் இருக்கிறார் என்று யாரையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா யாரை சொல்லி காட்டுகிறார்? நபியை பார்த்து சொல்கிறார், நபி நீர் சிராத்துல் முஸ்தகீம் என்று தெரியும், நேரான வழியில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தந்துவிட்டு அந்த இறைத்தூதரையும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த உத்தரவாதம் நம்முடைய முன்னோர்களுக்கு இருக்கிறதா? கொஞ்சம் எண்ணிப்பார்கள். நாம் பழக்க வழக்கமாக வாழையடி வாழையாக நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, அந்த செயல்களுக்கு இந்த உத்தரவாதம் இருக்கிறதா? நம்முடைய இமாம்கள் செய்கிறார்களே, அந்த காரியங்களுக்கு இந்த உத்தரவாதம் இருக்கிறதா? நம்முடைய மூதாதையர்களுடைய காரியங்களுக்கு இந்த உத்தரவாதம் இருக்கிறதா? யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த உத்தரவாதம், இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவாதம். எனவே குர்ஆனை எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறீர்களோ அதே அளவுக்கு சுன்னாவையும் நீங்கள் மதிக்க வேண்டும். அந்த இறைத்தூதருடைய சொல்லையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்பதையும் நாம் நீங்கள் பார்க்கக்கூடாது.
அசத்திய கருத்து எது, எங்கு ஆதாரம் இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும். இடையிலே நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விவாதம் தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த தரப்பினர்கள் தங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்தாலும் அதற்கு ஆதாரமாக குர்ஆனுடைய வசனத்தை சொல்கிறாரா, சுன்னாவை சொல்கிறாரா என்பதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த விவாதத்தினுடைய ஒப்பந்தத்திலும் இருக்கிறது. எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் இமாம்களாக இருந்தாலும் சொல்லை குறிப்பிடும் பொழுது அதற்கு ஆதாரமான குர்ஆன் வசனங்களையும் சுன்னாவையும் ஹதீஸையும் காட்ட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் இருக்கிறது. அது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நாம் சரியான கருத்தை எடுக்க வேண்டுமையானால், நாம் சரியான நேரான வழியில் செல்ல வேண்டுமையானால் நீங்கள் இதை மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். யார் முன்னோர்கள் சொன்னது என்று சொல்லிக் கொண்டு போகிறார்கள், நடைமுறையில் இப்படி வந்து கொண்டு இருக்கிறது என்று யார் சொல்லிக் கொண்டு போகிறார்கள், நாமெல்லாம் இது செய்து கொண்டு வருகிறோம், பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்று யார் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். இதற்கு மாற்றமாக குர்ஆனில் இப்படி இருக்கிறது, இறைவன் சொன்ன அந்த வேதத்தில் இருக்கிறது என்று யார் சொல்கிறார், அதற்கு விரிவுரையாக வரக்கூடிய சுன்னாவில் இருக்கிறது என்று யார் சொல்கிறார். நீங்கள் ஆழமாக பிரித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் மூதாதையர்கள் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆன் ஹதீஸை நீங்கள் தள்ளிவிடக் கூடாது. இங்கே தேர்தலில் நிற்பதை போன்று நிற்பது என்னவென்றால் குர்ஆன் சுன்னாவா அல்லது முன்னோர்கள் மூதாதையர்கள் இமாம்களா என்ற போட்டிதான் இருக்கிறது. இதை யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவது? குர்ஆனுக்கா அல்லது சுன்னா, குர்ஆன் சுன்னாவிற்கா அல்லது முன்னோர்கள் மூதாதையர்களுக்கா? முன்னோர்கள் மூதாதையர்கள் என்ற அந்த பக்கத்திலே நீங்கள் ஓட்டளித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குர்ஆன், நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய குர்ஆனை அவமதிக்கிறீர்கள். நாம் இஸ்லாத்தின் அடிப்படையாக ஏற்றெடுக்கக்கூடிய அந்த குர்ஆனையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அலட்சியப்படுத்துகிறீர்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்கே உங்களுடைய தந்தையா என்னுடைய தந்தையா என்பது போட்டி அல்ல. என்னுடைய தந்தை உங்களுடைய தந்தை என்று சொன்னால் உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் ஓட்டு போடலாம். என்னுடைய ஊரா உங்களுடைய ஊரா என்று இருக்குமையானால் உங்களுடைய ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இங்கே களத்திலே இருப்பது குர்ஆன் சுன்னாவா அல்லது முன்னோர்கள் மூதாதையர்கள் பழக்க வழக்கங்களா என்பதுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஆதாரங்களை எடுத்து வைத்தாலும் குர்ஆனில் இருக்கிறதா சுன்னாவில் இருக்கிறதா, அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் மிக மிக ஆழமாக ஒவ்வொரு நேரத்திலையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். முன்னோர்கள் சொன்னார்கள், அப்படி செய்தார்கள், அவர்கள் செய்த தவறாக இருக்குமா என்ற வாதங்களை எல்லாம் நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நம்முடைய எஜமானன், நம்மை படைத்தவன், மறுமையில் சொர்க்கத்தை நமக்கு தரப்போகின்றவன், தவறு செய்கின்ற பொழுது நரகத்திலே தூக்கி போடக்கூடியவன் அந்த அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வஹியை இந்த குர்ஆனை பின்பற்றுங்கள். அடுத்ததாக அதற்கு விளக்கமாக வரக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக சொல்கிறார், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யஹ்திபுக்குமுல்லாஹ் வ யஃபிர் லக்கும் ذُنُوبَكُمْ வல்லாஹு கஃபூருர் ரஹீம். சூரத்துல் ஆல இம்ரான் 31வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இந்த மக்களை பார்த்து சொல்கிறார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நபிகள் பெருமானார் அவர்களை நீங்கள் பின்பற்றுவது இறைவனுடைய உறப்பை, நேசத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உங்களுடைய பழக்க வழக்கத்தையோ உங்களுடைய முன்னோர்களையோ நீங்கள் பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய நேசத்தை தரும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நான் உங்கள் மீது முஹப்பத், அன்பு வைப்பேன், உங்கள் மீது நான் ஆசை கொள்வேன், உங்களுக்கு சரியான பரிசுகளை நான் தருவேன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார். உங்கள் முன்னோர்களை பின்பற்றினால் நான் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதாக அல்ல சொல்லவில்லை, நம்முடைய தவறுகளை பொறுத்துக் கொள்வதாக அல்ல சொல்லவில்லை. இறை தூதர் இருக்கிறாரே, அல்லாஹ்வின் தூதராக சொல்லக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய சொல்லை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்குரிய கூலி மறுமையில் கிடைக்கும். இறைவனுடைய அன்பை விட
இறைவனுடைய அந்த முகப்பத்தை விட ஒரு பெரிய சிறந்த ஒரு பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது. அந்த பாக்கியம் வேண்டும் என்று சொன்னால் முன்னோர்கள் மூதாதையர்கள் இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் ஒதுக்கிவிடுங்கள். ஒதுக்கிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படியே நீங்களும் வாழுங்கள். இறைவனுடைய அன்பை நீங்கள் பெறலாம், இறைவனுடைய பரிசை நீங்கள் பெறலாம் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிக் காட்டுகிறார். அடுத்ததாக சொல்கிறார், நம்ம எல்லாம் நாம் சொல்லுவோம் முஃமின்கள், ஈமான் கொண்டவர்கள், விசுவாசிகள் என்று நாம் மக்களிடத்திலே சொல்லிக் கொள்வோம். காபிர்களை முன்னிறுத்தி பேசும் பொழுது நாங்கள் மூமின்கள் என்றும் அவர்கள் காபிர்கள் என்றும் சொல்லுவோம். இந்த மூமின்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்மை படைத்திருக்கக்கூடிய அந்த எஜமானன் அல்லாஹ் தஆலா சொல்லிக் காட்டுகிறார். சூரத்துன் நூர் 51வது வசனத்தில் சொல்கிறார், இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி யஹ்குமு பைனஹும் அன் யகூலு ஸமீஅனா வ அதானா உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். மூமின்களுடைய சொல் எப்படி இருக்க வேண்டும்? இது வாதத்துக்கு மிக முக்கியமான ஒரு கருத்து. நாமெல்லாம் கவனமாக பார்த்து முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கருத்தை அல்லாஹ் சொல்கிறார். மூமின்களுடைய சொல் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே நமக்கு மத்தியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளே தீர்வு காண்பதற்கு அல்லாஹ்விடத்திலேயும் அவருடைய தூதரிடத்திலேயும் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் மூமின்கள் என்ன சொல்வார்கள்? சமயனா, குர்ஆனை கேட்டோம், சுன்னாவை கேட்டோம், வாசானா கேட்டோம் என்று சொல்லிவிட்டு போய்விட மாட்டார்கள், கட்டுப்பட்டு நடப்பார்கள். சுன்னாவுக்கு எதிரானதா? சுன்னாவிலே இது இல்லையா? குர்ஆனிலே இது இல்லையா? வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லை. இந்த முன்னோர்கள் மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு முக்கியமல்ல. நாங்கள் எல்லாம் நடப்பது, இங்கே சிரமப்படுவது, கஷ்டப்படுவது அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சொத்தத்தை பெறுவதற்குத்தான், அந்த எஜமானனை திருப்திப்படுத்துவதற்குத்தான் நாங்கள் இங்கே நடக்கிறோம். அவனுடைய திருப்தி எங்கு இருக்கிறதோ அங்குதான் நாங்கள் போவோம். அந்த குர்ஆனைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அதன்படிதான் நடப்போம் என்று நாம் சொல்ல வேண்டும். இதுதான் மூமின்களுடைய சொல்லாக இருக்க வேண்டும். மூமின்கள் அல்லாஹ்வுக்கு எப்படி வேண்டாலும் சொல்லலாம், அவர்கள் எப்படி வேண்டாலும் போவார்கள். அல்லாஹ்வை விசுவாசித்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு மூமினும் எந்த கட்டத்திலையும் குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக நடக்க மாட்டார். அதற்கு மாற்றமான காரியங்களில் எதுவுமே அவன் ஈடுபட மாட்டான். எனவே நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், சுன்னாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அழைக்கப்பட்டால் உங்களிடத்திலிருந்து ஒரே சொல் வாசகம் தான் வர வேண்டும். சமீனா வாசகனா, குர்ஆனில் சுன்னாவில் இப்படி இருக்கிறதா? கேட்டோம், கட்டுப்பட்டோம், கண்டிப்பாக அப்படி நாங்கள். இது எவ்வளவு பெரிய உலமாக்கள் சொன்னாலும் சரிதான், எவ்வளவு பெரிய அல்லாமாக்கள் சொன்னாலும் சரிதான், எவ்வளவு பெரிய மகான்கள் சொன்னாலும் சரிதான், கண்டிப்பாக நாங்கள் அதை ஏற்க மாட்டோம். அதைவிட உயர்ந்த, அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்த குர்ஆனை நாங்கள் பின்பற்றுவோம், அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்த சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவோம் என்று இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறார். முக்கியமாக சுருக்கமாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், வஹியாக வரக்கூடிய குர்ஆன், சுன்னா, இந்த இரண்டும் காட்டக்கூடிய வழி மட்டும்தான் மூமின்களுடைய வழியாக இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட எந்த வழியையும் முஸ்லிம்கள் மூமின்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இஸ்லாம் என்பது ஒரே மார்க்கம், ஒரே தீனாக இதை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். இதிலே நீங்கள் எந்த கருத்து வேறுபாடும் சொல்லக்கூடாது, பிரிந்தும் போய்விடக்கூடாது. முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அப்படி ஒரு குரூப் போய்விடக்கூடாது. பழக்க வழக்கத்தில் இருக்கிறது என்பதற்காக அப்படி ஒன்று நீங்கள் குறித்துக் கொண்டு போய்விடக்கூடாது. அவைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஒரே சமுதாயமாக நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமலை குர்ஆனில் இதை மிக தெளிவாக சொல்லிக் காட்டுகிறார். சூரத்துல் அன்ஆம் 153வது வசனத்தில், வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஊஸ் சுபுல். இதுதான் என்னுடைய நேரான வழி, இதையே நீங்கள் பின்பற்றுங்கள். பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி ஸாலிக்கும் வஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் அப்படி நடந்து கொள்வீர்களே ஆனால் அது உங்களை பிரிவினை ஏற்படுத்திவிடும். எனவே நீங்கள் பல வழிகளை நீங்கள் பின்பற்றி போய்விடாதீர்கள், ஒரே வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த வழியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் காட்டுகிறேனே இந்த சுன்னாவில் இருக்கிறதே இந்த வழிதான் ஒரு வழி.
இதை விட்டு வேறு எதையும் நீங்கள் போய்விடக்கூடாது. அந்த வழியின் அடிப்படையிலே நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய வழியை விட்டு நீங்கள் திரும்பாமல் இருக்கலாம். நீங்கள் பல வழிகளை அதுவும் கூடும் இதுவும் கூடும் அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் என்று நீங்கள் பல துறைகளில் நீங்கள் போய்விடுவீர்களே, ஆனால் பல கருத்துள்ளவரிடத்தில் நீங்கள் போய்விடுவீர்களே, ஆனால் அல்லாஹ் சொன்ன வழியை விட்டு உங்களை பிடித்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு அழகான ஒரு விளக்கம் தந்திருக்கிறார். அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு கோடை போட்டார்கள். ஒரு கோடை போட்டுவிட்டு அதனுடைய இடது பக்கமும் வலது பக்கமும் சில கோடுகளை போட்டார்கள். போட்டு சொன்னார்கள், நடுவில் போகிறதே நேராக இதுதான் என்னுடைய வழி, இவைகள் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறதே இது ஷைத்தானுடைய வழி, அங்கிருந்து ஷைத்தான் உங்களை ஜஹன்னத்தின் பக்கம் உங்களை இழுத்துக் கொண்டிருக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு சொர்க்கத்தை காட்டக்கூடியது ஒரே வழிதான், அது சுன்னாஹ், அது குர்ஆனில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதுதான், வேறு வழிகள் அல்ல என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பிள்ளைக்கு சொல்லித் தருவதை போன்று, ஒரு சாதாரண பாமரனுக்கு சொல்லித் தருவதை போன்று ஒரு கோடை போட்டு இதுதான் என்னுடைய வழி, இதுதான் சொர்க்கத்திற்கு போது ஷைத்தானுடைய வழி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கிறார். எனவே மார்க்கத்திலே குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் மட்டும்தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர பல வழிகளில் கண்டிப்பாக செல்லக்கூடாது. அப்படி செல்வது இருக்கிறதே நம்மை கண்டிப்பாக இறைவனுடைய வழியிலிருந்தே கொண்டு போய் திருப்பிவிடும். முன்னோர்கள் சொன்னார்கள் என்று போவீர்கள், பழக்க வழக்கம் என்று சொன்னார்கள் என்று போவீர்கள், நம்முடைய மூதாதையர்கள் வழிவந்தர்கள் என்று போவீர்கள். அப்படியே போக போக குர்ஆனை எல்லாம் மறந்து போய்விடுவீர்கள். இன்று நாம் பார்க்கிறோம், முன்னோர்கள் பழக்க வழக்கங்கள் என்ற பெயரில் சில காரியங்கள் நடப்பதின் காரணத்தினால், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதின் காரணத்தினால் எத்தனையோ அனாச்சாரங்கள் இங்கே உள்ளே நுழைந்திருக்கின்றன. வரதட்சணை, சீதனம் என்று சொல்லுகிறார்களே, இவைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? குர்ஆனில் உண்டா, சுன்னாவில் உண்டா? எங்குமே இல்லை. இது பழக்க வழக்கமாக முன்னோர்கள் மூதாதையர்கள் என்ற பெயரிலே புகுந்து இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தையே இழக்கக்கூடிய அமைப்புக்கு கொண்டு போய், இதற்கு என்ன காரணம்? உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் என்ற பெயரில் திருமணத்திலே பந்தல் போடுகிறார்கள், ஒரு சில இடங்களில் வாழை மரத்தை கட்டுகிறார்கள், வெள்ளை எங்கே மாற்று மதத்திலிருந்து காப்பீடிக்கப்பட்டு பரம்பரையாக வருகிறது என்ற பெயரிலே அங்கே செயல்படுத்துவதன் காரணத்தினால் அல்லாஹ் காட்டிய அந்த இலகுவான திருமண முறை விட்டு வேறு எங்கே நாம் போய்கிறோம். நீங்கள் இந்த விஷயத்தை கவனமாக கொஞ்சம் எண்ணி பாருங்கள். திருமணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்கள்? அங்கே திருமணம் நடக்கவில்லையா? அவருடைய தோழர்களுக்கு திருமணம் முடியவில்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கவில்லையா? இதெல்லாம் எப்படி நடந்தது? எவ்வளவு எளிமையாக நடந்தது என்பதை மட்டும் நாம் பார்த்திருந்தால் இவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு வந்திருப்போமா? வரதட்சணை, சீதனம் என்ற பெயரிலே உலகத்திலே மிக கொடுமையான முறையில் நடத்தப்படுவதை பார்க்கிறார். எத்தனை பெண்கள் தூக்கு மாட்டிக் கொள்கிறார்கள், எத்தனை பெண்கள் கற்பு இழந்து கொண்டிருக்கிறார்கள், இதன் காரணத்தினால் தவறான நிலைக்கு கொண்டிருக்கிறார்கள், மனநிலை எத்தனை பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கடுமையான வயது கொஞ்சம் அதிகமாகி எத்தனை பெண்கள் கரையேறாமல் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? முன்னோர்கள் மூணாவர்களுடைய பக்தி நமக்கு ஊட்டப்பட்டு குர்ஆன் சுன்னாவில் விளைந்து வந்ததுதான். அதுவும் சரிதான், முன்னோர்கள் சொன்னதும் சரிதான் என்று போக போக இறைவன் காட்டித் தந்த அந்த தூய்மையான வழி வேறு எங்கு போய்விடுகிறது. அதிலே அசத்தியம் மிகைத்து விடுகிறது. அசத்தியம் மிகைக்காமல் இருக்க வேண்டுமையானால் குர்ஆன் என்ன சொன்னதோ, சுன்னா என்ன சொன்னதோ அதே அடிப்படையில் கடைசி வரையிலையும் நாம் பின்பற்றி வருவோமேயானால் கண்டிப்பாக அது பாதுகாக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் என்று வந்து கொண்டே இருந்தால் நிலைமை வேறு இடத்தில் அது உண்மையான நிலைமை மாறி வேறு எங்கே போய்விடும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் பாங்கு சொல்கிறார்கள், அதான் சொல்வதற்கு முன்னால் சில இடங்களில் ஸலவாத் சொல்லப்படுகிறது, சில இடங்களில் இரண்டாம் கலிமாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாங்கிலே நீங்கள் ஹதீஸிலே எடுத்து பார்ப்பீர்களானால் முன்னால் இது ஸலவாத் சொல்வதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. நீங்கள் பாங்கு முடிந்ததற்கு பிறகு ஸலவாத் சொல்லி அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த துஆவை நீங்கள் வரலாம். அதற்குத்தான் ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆனது? பாங்கு சொல்வதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று ஒருவர் உருவாக்கினார். அதற்கு அடுத்ததாக
இரண்டாவது கலிமா என்று சொல்லக்கூடிய இன்னொரு வாசகத்தை ஒரு இடத்திலே சேர்த்தார்கள். இன்னும் கொஞ்சம் போகணும் என்று சொன்னால் ஏன் குல்லுல்லாஹ் அஹத் மிக சிறந்த ஒரு அத்தியாயம் தானே, அது குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தானே இருக்கிறார்கள். குல்லுல்லாஹ் அஹத் ஓதலாம் என்று இன்னொருவர் ஆரம்பிப்பார். அவர் சூரத்துல் ஃபாத்திஹா அதைவிட சிறந்ததே என்று இன்னொரு இப்படியே ஆரம்பித்து போனால் பாங்கினுடைய ஒழுங்கு இருக்குமா? பாங்கு சொல்லக்கூடிய வாசகத்தை விட நாம் புதிதாக சேர்த்து வைப்பது நிறைய சேர்ந்து போய்விடும். இப்படித்தான் இந்த விதத்துகள் அனைத்துமே இந்த அடிப்படையில் தான் நல்லது நல்லது என்ற அடிப்படையில் தான் உள்ளே புகுந்திருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தாயிப்பாக சொன்னார்கள், குல்லு பித்அத்தின் வலாலா, பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடு. அதில் ஹசனா இருக்கிறதா தீயா இருக்கிறதா என்பதை வாதத்தில் நாம் தெளிவாக அனுமணமாக நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். குர்ஆனில் இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கிறதா, ஹசனா என்று இருக்கிறதா, தீயா என்று இருக்கிறதா, நல்ல சுன்னத் கெட்ட சுன்னத் என்று ஒன்றும் இருக்கிறதா என்பதை அவர்கள் எடுத்து வைக்கின்ற போது வலுவான ஆதாரங்களோடு நாம் இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், குல்லு பித்அத்தின் வலாலா. ஜும்மாவுடைய உரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல ரொம்ப கடுமையாக கண்கள் சிவந்து அவருடைய குரல்கள் எல்லாம் உயர்ந்து ஒரு படை தளபதி எப்படி சிப்பாய்களுக்கு முறையிடுவானோ கட்டளை போடுவானோ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய உரையிலே இதை சொல்லி காட்டுகிறார்கள். புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடு. நசை என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம், குல்லு வலாலத்தின் பின்னால் அனைத்து வழிகேடும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இதுல விதிவிலக்காக எதுவுமே கிடையாது. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தஆலா எல்லா பொருள்களின் மீதும் சக்தி உடையவர். சில பொருள்கள் மீது சக்தி இல்லை என்று பொருள் எல்லாமே எல்லாம் தான். இது தெளிவாக நாம் பின்னால் நாம் சொல்லுவோம். அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், புதிதா உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அது வழிகேட்டதான் கொண்டு போய் அவர்கள் இந்த மார்க்கத்திலே கை வைக்க வந்து விடுவார்கள். உண்மையான தூய்மையான மார்க்கம் மறைந்து போய்விடும். நீங்கள் எடுத்து பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு பாருங்கள், சுன்னாவில் என்னென்ன கட்டளைகள் இருக்கிறது என்று போட்டு பாருங்கள். சுன்னா அல்லாத மக்கள் செய்யக்கூடியது என்னென்ன, அதான் ஹசனா என்றோ செய்யா என்று இதைய வைத்துக் கொள்ளுங்கள். புதிதாக உருவாக்கியவைகள் சுன்னாவிலும் இல்லை குர்ஆனிலும் இல்லை என்ன என்ற பட்டியல் இப்போது போட்டு பாருங்கள். சுன்னாவை விட நிறைய வந்தது. இப்பொழுது நிறைய வந்திருக்கிறது. பாத்தியாக்கள் என்ற பெயர்களிலே எத்தனை பாத்தியாக்கள் வந்திருக்கிறது. மௌலூது என்ற பெயரிலே எத்தனை மௌலூது வந்துவிட்டது. ரசூலுல்லாஹ் என்ற பெயரிலே தொடங்கியது மைலின் மௌலூது, ஷாஹின் மௌலூது, ஹசன் ஹுசைன் மௌலூது என்று அடுக்கிக் கொண்டே போய்விட்டார்கள். ஆரம்பத்திலே ரசூலுல்லாஹ் என்றுதான் ஆரம்பித்தார்கள். ஆனால் வடகிழக்கு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் சென்றால் ஒவ்வொரு அவர்களுக்கு இப்பொழுது உள்ள மகான்களுக்கும் சேர்த்து மௌலூதை ஆரம்பித்து விடுவார்கள். என்ன ஆரம்பித்தது? ஸலவாத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை புகழ்வதற்காக பிரார்த்தனை செய்வதற்காக சொல்லித் தந்த ஒன்று. அதிலிருந்து அவர்கள் சொன்னதை விட்டுவிட்டு நாங்கள் இன்னும் புகழ்கிறோம் என்ற பெயரிலே மெத்த படித்தவர்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் சாட்சித்தராக கூட உருவாக்கி நாட்டுக்கு டஜன் கணக்கிலே போய் கொண்டிருக்கிறது. பட்டியல் போட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு தெரிந்தே உறவு இருக்கிறது. எத்தனை கிராமங்கள் புதியாக இருந்து கொண்டிருக்கு. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நிச்சயமாக ஒவ்வொரு பித்அத்தும் வழிகட்டி கொண்டு போய்விடும். அதனால அல்லாஹ் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வழியை மட்டும் பின்பற்றுங்கள், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நீங்க போகலாம். அந்த வழிக்கு இந்த வழி என்று மாறி மாறி போனீர்களானால் நீங்கள் நரகத்திற்கு போய்விடுவீர்கள் என்பதை திருமறை குர்ஆனிலேயும் சுன்னாவிலிருந்தும் நாம் விளங்க முடிகிறது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மினல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வ கானூ ஷியஅன் குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம். சூரத்துல் அன்ஆம் 32வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், எவர்கள் மார்க்கத்தில் இருந்து பிரிந்து போய்விட்டார்களோ அவர்களை பின்பற்றுகிறார்கள். அவங்க ஒரு தனி பார்ட்டியா போயிட்டாங்க. குர்ஆன் சுன்னாவை விட்டு அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொல்லாத வழியில் எங்க போயிட்டாங்களோ அங்க போயிடாதே. அவர்களுடைய சொல்லை நீ பின்பற்றி விடாதே. மார்க்கத்தை பிரித்து விட்டார்கள், மார்க்கத்திலே பிரிவினையை உண்டாக்கி விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொன்னது வழியை பின்பற்ற சொன்னான், சுன்னாவை பின்பற்ற சொன்னான், வேறு எதையும் சொல்லலை. ஆனால் என்ன செய்தார்கள்? குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு முன்னோர்களையும் மூதாதைகளையும் பழக்க வழக்கங்களையும் நாங்கள் பின்பற்றுவோம் என்ற பெயரிலே தனி பிரிவாக, இது அல்லாத வேறு பிரிவாக எவர்கள் பிரிந்து போனால், அல்லாஹ் சொல்லாத பிரிவில் எங்கு போனாலும் யார் போனாலும் சென்றால் அவர்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார்.
அல்லாஹ் சொன்ன ஒரே பிரிவு இதுதான், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் தான். இது அல்லாத அத்தனை பேர்களும் தாங்களாக தனித்தனி பிரிவுகளை கண்டவர்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே இவைகளுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. குர்ஆன் சுன்னாக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதற்கு எதிராக முன்னோர்கள், மூதாதையர்கள், பழக்க வழக்கங்கள் என்ற வாதத்தை நீங்கள் முன்வைக்கக்கூடாது என்றால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். இந்த மக்களிடத்தில் கூட ஒரு தவறான ஒரு வாதம் இருக்கிறது. சொல்லுவார்கள், நீங்கள் கொஞ்சம் தானே இருக்கிறீர்கள், இதை எதிர்க்கக்கூடியவர்கள் இவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள், அப்போ இவ்வளவு நபர்களும் தவறான கருத்தில் இருப்பார்களா, அசத்தியத்தில் இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி நம்மை அறியாத நம்முடைய இடத்தில் வரும். சொல்வதெல்லாம் சரிதான், குர்ஆனில் அப்படித்தான் இருக்கிறது, சுன்னாவில் அப்படித்தான் இருக்கிறது. இருந்தாலும் இவ்வளவு பெரியவர்கள் மகான்கள் அல்லா மக்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்களே என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் வரலாம். அதற்கு எதிர்த்தரப்பிலே சொல்லும் பொழுது கூட அழகான ஒரு கருத்தை சொன்னார்கள், ஒரு ஹதீஸை சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சத்தியத்திலே என்னுடைய உம்மத்தில் இருந்து ஒரு சின்ன கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். இந்த சமுதாயம் மெஜாரிட்டி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, சத்தியத்திலே ஒரு சின்ன கூட்டம் இருக்கும். எனவே நீங்கள் பெரிய கூட்டம் சின்ன கூட்டம் என்றெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. எனவே சின்ன கூட்டம் பெரிய கூட்டம் என்றால்தான் நீங்கள் பார்க்கக்கூடாது. சத்தியம் எது அசத்தியம் எது என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை அந்த ஹதீஸிலேயே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனால் நீங்கள் மெஜாரிட்டி மைனாரிட்டி என்ற அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனி மனிதரான ஒரே மனிதராக தான் வந்தார். அவங்க தான் சத்தியத்தை சொன்னாங்க. மற்ற யாருமே ஆரம்பத்தில் அவர்கள் சொல்லும்போது யாருமே என்ன ஒரு மனிதன் தான் சொன்னா ஏற்கலாமா ஏற்கக்கூடாதா என்று அந்த மக்கள் சிந்தித்து இருப்பார்களே. ஆனால் இவ்வளவு இஸ்லாம் வந்திருக்காது. இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாத்தில் எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள் எவ்வளவு, இஸ்லாத்திற்கு மாற்றமான கருத்துடையவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே அந்த கொள்கை தான் சரியாக இருக்கக்கூடிய அறிவுபூர்வமான வாதம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், இன் துதி அக்ஸர மன்பில் அதி இல்முக அன் சபீலில்லாஹ். நபியே, நீங்கள் பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர்களை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வழியை விட்டு உண்மையும் அவர்கள் வழிவிட்டு விடுவார்கள். மக்கள் நிறைய இருக்கிறார், ஆனால் சத்தியம் என்ற பெயரிலே நபியை நீ பின்பற்றினாலும் நீனும் அல்லாஹ்வுடைய வழியை விட்டு போயிடும். சத்தியம் எது அசத்தியம் எது என்று பார்க்காமல் அதிகம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, குறைவாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கக் கூடாது. சத்தியம் எது அசத்தியம் எது என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறார். ஏன்னா பெரும்பான்மையினர்கள் இருக்கிறார்களே, அவர் அத்தனை பேர்களும் புத்திசாலிகள் என்று நீங்கள் சொல்ல முடியும். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். மனிதர்கள் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள், விவரமற்றவர்களாக இருக்கிறார்கள். நிறைய வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே மெஜாரிட்டி என்பதோ முன்னோர்கள் என்பதோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவனத்தில் கொள்ளக்கூடாது. இதைத்தான் நாங்கள் மிக முக்கியமாக குர்ஆன் சுன்னாக்கு எதிராக முன்னோர்கள், மூதாதையர்கள், பழக்க வழக்கங்கள் இவைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் அனைத்தையும் குர்ஆன் சுன்னாவில் இருந்துதான் நீங்கள் எடுக்க வேண்டும், மற்றவைகளை எல்லாம் நீங்கள் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்கிறோம். இதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய காரியங்கள் மக்களிடத்தில் நல்ல பரவலாக இருக்கு. அதை கூட நாங்கள் என்ன செய்கிறோம், எதிர்க்கிறோம். உதாரணத்துக்கு கபருல சந்தனம் பூசுவது, அதன் மேல் கபரு கட்டணம் கட்டுவது, அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நேர்த்தி செய்வது, விளக்கேற்றுவது, போர்வை போற்றுவது, அங்கே வலம் வருவது, தவம் இருப்பது, மன்றாடுவது, பூ போடுவது, பிரச்சாரம் அங்கிருந்து வாங்கி சாப்பிடுவது, அங்கிருக்கக்கூடிய சாம்பலை கரைத்து குடிப்பது, அங்கிருக்கக்கூடிய மகானுடைய செருப்பை தலையிலே வைத்துக் கொள்வது, மயிலழகை எடுத்து தலையிலே தடவிக் கொள்வது, அங்கு இருக்கக்கூடிய எண்ணெய்களை வாங்கி குடிப்பது, அங்கே விழாக்கள் இருப்பது, இவைகள் எல்லாம் சுன்னாவுக்கு மாற்றம். இது குர்ஆன் சுன்னாவிலே கிடையாது. இருக்குமையானால் எதிர்த்தரப்பிலிருந்து இதற்கு வலுவான சான்றுகளை குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறார். இதையெல்லாம் நமக்கு குர்ஆன் இல்லை என்பதற்காக நாம் இருக்கிறோம். அதே போன்று மௌலிது வகைகளில் சுபஹான மௌலிது, மொஹிதீன் மௌலிது, சாவலி மௌலிது, ஹசன் ஹுசைன் மௌலிது, பத்ர் மௌலிது, புர்தா, விக்ரியா, பர்ஜனி மௌலிது, ஹரீரி மௌலிது, இந்த மாதிரி ஜாஃபர் சாதிக் மௌலிது, ரிஃபாயி மௌலிது,
ஷேக்தாவூத் மௌலிது, தலைபாத்தியா மௌலிது, இப்படி இது எங்களுக்கு தெரிந்தது. இது இல்லாத அதனால மற்றவை எல்லாம் கூடுமா என்று அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது. எங்களுக்கு தெரிந்த இவைகள் சுண்ணாவில் இல்லாத காரணம் இவைகள் எல்லாம் சுண்ணாவிற்கு எதிரானது, இவைகள் எல்லாம் கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம். கூடும் என்று சொன்னால் அதற்குரிய வாதங்களை அவர்கள் எடுத்து வைக்கட்டும். குர்ஆன் ஹதீஸில் அதுபோல 3ஆம் கட்டம், 7ஆம் கட்டம், 40ஆம் கட்டம், வருஷ கட்டம், 15ஆம் கட்டம், 20ஆம் கட்டம், 30ஆம் கட்டம், 60ஆம் கட்டம், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே எத்தனை பேர் இறந்தாங்க, அவங்க மகள் இறந்திருக்கிறாங்க, மனைவி இறந்திருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் நெருங்கிய குறைந்தது எத்தனை பேர் இறந்து 3ஆம் கட்டம், 7ஆம் கட்டம், 40ஆம் கட்டம் எதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது கிடையாது. சுன்னாவிலும் கிடையாது, குர்ஆனிலும் கிடையாது. எனவே இதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்றோம். அடுத்ததா பாத்தியா, கூடியால் பாத்தியா, சட்டி வைக்கிற பாத்தியா, மாப்பிளைக்கு ஒரு பாத்தியா, சத்துனாவிற்கு பாத்தியா, தொட்டு வைக்கும் போது ஒரு பாத்தியா, மையத்துக்கு இந்த நேரத்தில் வைக்கிற பாத்தியா, மையத்து இறக்குகின்ற நேரத்தில் வைக்கிற பாத்தியா, சீதனம் வைக்கிறாங்க, டவுரி வைக்கும்போது அதுக்கு ஒரு பாத்தியா, அதே மாதிரி நிலை வைக்கின்ற நேரத்தில் ஒரு பாத்தியா, அதே மாதிரி வீடு கட்டுகின்ற போது அங்கு வீடு வைக்கின்றதுக்காக குழி ஒதுக்கும் போது ஒரு பாத்தியா, புதுவீடு புகுந்த நேரத்தில் அதுக்கு ஒரு பாத்தியா, தியானத்தின் பாத்தியா, கல்யாணம் நிச்சயம் பண்ணுகின்ற போது ஒரு பாத்தியா, இவைகளை எல்லாம் நாங்கள் கூடாது என்று சொல்கிறோம். இத சின்னத்திலே இவைகள் இல்லை. எனவே நாங்கள் இதையும் கூடாது என்று சொல்கிறோம். அதே போன்று ராத்தி பட்டிருக்கிற அது ஜலானியா, சத்தாது, காதிரியா, ஷாதிரியா, ரிபாயியா, இதுவும் எத்தனையோ வகையான ராத்திப்புகள் என்ற பெயரில் நிறைய திக்கர்களை செய்து கொண்டிருக்க இதுக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கும் நாங்கள் ஆதாரம் இல்லை என்று சொல்கிறோம். எனவே இதை குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக இருப்பது காரணத்தினால் இப்போது முதலாவதாக கொள்கை விளக்க உரை இருதரப்பினர்களும் முடித்துக் கொண்டார்கள். இதனை அடுத்து முதலாவது தலைப்பாக உள்ள அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ யார் என்பதை பற்றிய கருத்துகள் பரிமாறப்பட இருக்கின்றன. இவற்றை இஷாத்தை அஹ்லுஸ் சுன்னah தரப்பினர்கள் தனக்கு கொடுக்கப்படுகின்ற 10 நிமிடங்களில் முன்வைப்பார்கள். அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். மதிப்புக்குரிய மௌலவி சுலைமான் அவர்கள் சுன்னத்துல் ஜமாஅத் என்போர் யார் என்பதற்கான தங்கள் விளக்கு வாதத்தை விளக்கத்தை முன்வைத்தார். அதில் தக்லீத் மறுப்பு இருந்தது. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான எந்த ஒன்றையும் நாம் ஏற்க முடியாது. அது சுன்னத்துல் ஜமாஅத்தின் கொள்கை அல்ல. எவ்வளவு பெரிய நபியா இருந்தாலும் அவருக்கான சுய கருத்து கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றபடிதான் அவர் செயல்பட வேண்டும். அடுத்ததாக சீதனம் சம்பந்தமான ஒரு கருத்து வரை வந்தது. அதற்கும் சுன்னத்துல் ஜமாஅத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு உணரவில்லை. முன்னோர்களை பின்பற்றக்கூடாது. அடுத்த பிஜாத்துகள் நாம் அனைவரோடு இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் அதற்கான ஆதாரம். ஜியாரத் கட்டம் கட்டுவது, சந்தனம் பூசுவது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. நல்வழியில் உள்ளவர்கள் கொஞ்சமாகத்தான் இருப்பார்கள் என்ற ஒரு கருத்தும் அங்கே கொடுத்தது. எங்கள் தரத்தில் சில ஆட்சிகளை நாங்கள் வைப்பதற்கு முன்னால் சில விளக்கங்களை எதிர்ப்பு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் சுன்னத்தி வ சுன்னத்துல் குலஃபாஇ ராஷிதீன் மஹ்தியின், என்னுடைய சுன்னத்தையும் நேர்வழிபெற்ற குலஃபா ராஷிதீன் சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள். அலைக்கும் ஜமாஅத் முஸக்க சதத்துல்லா, நீங்கள் ஜமாஅத்தை பின்பற்றுங்கள், தாயகத்தும் தனித்தவன் நரகத்துக்கு போவார். பத்தபு சவாதெல்லாம் நீங்கள் பெரும் கூட்டத்தை பின்பற்றுங்கள். பக்கத்துக்கு பாதி அபூபக்கர் உமர், எனக்கு பின்னால் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு இருவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும், எனக்கு பின்னால் வேறு யாரையும் பின்பற்றக்கூடாது என்று வரையறுக்கவில்லை என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்கின்றோம்.
கடைசி ஹஜ்ஜின் பிரசங்கத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸையும் முன்வைத்து அதற்கான விளக்கத்தையும் எதிர்பார்க்கின்றோம். இன்னை தாய்க்கும் தீக்கும் மாயின் தமசக்கத்தும் திகி நல் அமுல்லு பாடி அஹுமா ஆலம் ஆஹர் கிதாபுல்லாஹ் வஜல்ல மம்தூத் மின ஸமாஇ யாரும் வக்ரத்தி அபிததி. உங்களுக்கு மத்தியில் நான் இரண்டு வகையை விட்டு செல்கின்றேன். அது ஒன்றே விட உங்களுக்கு மகத்தானது, அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஒன்று கிதாபுல்லாஹ், அடுத்தது எனது குடும்பம். குர்ஆனிலே தஸ்அலு அலா ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், ஒன்று உங்களுக்கு தெரியாவிட்டால் அது சொந்தமாக தெரிந்த அறிஞருடைய விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அவர்களுக்கு கேளுங்கள் என்ற ஆயத்திற்கான கருத்தை என்ன, அதனையும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், ரசூலை பின்பற்றுங்கள், உங்களுடைய காரியத்துக்குரியவர்களை பின்பற்றுங்கள் என்ற ஆயத்திலே குர்ஆனின் ஹதீஸை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்து இல்லை என்பதை நாங்கள் வழங்குகின்றோம். அதற்கான பதிலை நீங்கள் தர வேண்டும். அமையத்த வல்லல்லாஹ் ரசூலுஹு வல்லதீன ஆமனு உலாஇக ஹிஸ்புல்லாஹ், இவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் மூமின்களையும் தங்களுடைய அதிகாரிகளாக தலைவராக தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய தரப்பினர், அவர்கள்தான் வெற்றிக்குரியவர்கள், அவர்கள்தான் நிகழ்த்தவர்கள் என்று அல்லாஹ் கூறிய இந்த திவசனத்திலே அல்லாஹ் கூறிய அந்த மூமின்களின் பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டதன் விளக்கத்தையும் நீங்கள் தர வேண்டும். அடுத்ததாக ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى يتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. இதுதான் நேரான வழி என்று தெளிவான பின்னால் ரசூலுக்கு மாறு செய்து முனிகளுடைய வழியையும் பின்பற்றாமல் அதற்கு மாற்றமான ஒரு புதிய வழியை தெரிவு செய்து கொண்டு செல்கின்றவர்கள் நரகம் செல்கின்றவர்கள் என்று அல்லாஹ் கூறியது மூமின்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து இதுகாலம் வரை இந்த மூமின்களுடைய வழி எது என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நேரான வழியை நடத்து, உன் ரஹ்மத்தை பெற்றவர்கள் சென்ற பாதை. உலாயிக அன்அல்லாஹு நபிய்யின சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், ரஹ்மத்தை பெற்றவர்கள் நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள். எனவே இவர்களுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டுமா இல்லையா என்பதையும் நீங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். முன்னோர்களை பின்பற்றக்கூடாது என்று குர்ஆனில் வந்தது அரபியல் அக்காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களான ஐயாமுல் ஜாஹிலியால் வாழ்ந்த முஸ்லிம்களையா, கியாமத் நாள் வரையிலும் வாழ்கின்ற முஸ்லிம்களின் முன்னோர்களையா என்பதையும் நீங்கள் எங்களுக்கு தெளிவாக கூற வேண்டும். குல்லு விதத்தின் வராதா என்று நீங்கள் சொன்னீர்கள், எல்லா விதத்தும் வழிகேடு என்று நீங்கள் சொன்னபோது அதற்கு தக்க ஆதாரமாக தக்க சார்பாக இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா வஸ்துக்களிலும் அல்லாஹ் ஆற்றல் பெற்றவர் என்று கூறினீர்கள். அல்லாஹ்வுடைய தாக்கும் செய்யுக்குள் அடங்குமா இல்லையா என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும். இதனுடைய விளக்கத்திற்கு பின்னால் எங்களுடைய விளக்கத்திற்கு நாங்கள் வருகிறோம். நேரத்தை நான் நெருக்கவில்லை, தரப்புக்கு விடுகிறேன். அடுத்தது அகில இலங்கை ரவுடி ஜமாத் அணியினர்களுக்கு அதற்குரிய பதிலை சொல்லுமாறு சந்தர்ப்பம். தந்தைக்குரிய சகோதரர்களே, நாம் இப்போது விவாதத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். இந்த விவாதத்தின் துவக்கமாக சகோதரர் பத்ருதீன் அவர்கள் அவருடைய அறிமுக உரையிலும் இப்போதைய விவாதத்தின் துவக்க உரையிலும் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். எந்த வாதத்தையும் அவர் எடுத்து வைக்கவில்லை, கேள்விகளை தான் எழுப்பியிருக்கிறார். அதுல அவர் எழுப்பின கேள்வி, அலைக்கும் சுன்னத்தி ஒரு சுன்னத்தில் குலபாய ராசிதீன், எனது சுண்ணத்தையும் குலபாய ராசிதீன் ஒரு சுண்ணத்தையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்.
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே, அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? சுன்னத்து மட்டும்தான் மார்க்கம் இருந்தா சுன்னத்தில் குலபாய ராசின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்களே, அதுக்கு என்ன விளக்கம் என்று ஒன்று கேட்டிருக்கிறார். பகுத்தது பில்லவை இன்பாகி, எனக்கு பிறகு வரக்கூடிய அபூபக்கர் உமர் 2 பேரையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அது மாதிரி பத்தொரு சவாதல் ஆகும், ஒரு பெரிய கூட்டத்தை நீங்க பின்பற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே, அதுக்கு என்ன உங்களுடைய பதில் என்ன? அதே மாதிரி என்னுடைய கிதாபையும் அகல பைத்தையும் விட்டுட்டு போறேன், அல்லாஹ்வுடைய கிதாபையும் அகல பைத்தையும் என் குடும்பத்தாரையும் விட்டுட்டு போறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன என்று அவர் தன்னுடைய வாதங்கள்ல இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். விளக்கம் சொல்லுவோம். அந்த விளக்கம் சொல்வதற்கு இந்த 4 ஹதீசுகளுடைய மூல நூலோட அதனுடைய அறிவிப்பாளர் பட்டியலோட அவர்கள் அதை நமக்கு தரணும். யார் யார் அறிவிக்கிறார்கள் என்ற லிஸ்டோட, நம்மளா சொன்னோம்னா அந்த அறிவிப்பாளர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த அறிவிப்பாளர் அவருடைய சிட்டிங்களை இந்த 4 செய்திகளுக்கும் அறிவிப்பாளர்களுடைய வரிசையோட அவர்கள் தரும் பொழுது அதுல உள்ள விஷயம் என்ன என்பது நம்ம தெளிவாக சொல்லுவோம். அதை தந்தவும் அதுக்கு பதில் இருக்கு. அடுத்தது சில வசனங்கள் குர்ஆன்ல அப்படி கேட்க, ஹதீசுகள்ல தான் சனது கேட்க முடியும், அறிவிப்பாளர் பற்றி கேட்க முடியும். குர்ஆனுடைய சில வசனங்களை வைத்து அவர்கள் கேள்வி கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்னா, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் விவரம் உள்ளவர்கள்ட்ட கேள்வி கேளுங்கள் இருக்கு. கேள்வி கேளுங்கள் இருந்தா அதுக்கு ஒரு என்ன சொன்னாலும் பின்பற்றுங்கள் இருக்கா? கூடும் சொல்லுவாரு. ஓஹோ கூடுமோ, என்ன ஆதாரங்க என்று கேட்கணும். இல்ல கூடும் அவங்க சொல்லிருக்கிறாங்க, குர்ஆன்ல ஏதாவது இருக்கிறாங்க, ஹதீஸ்ல இருக்குதா? கேள்வி கேளுங்கன்னா அதனுடைய சந்தேகங்கள் முழுமையாக தெரிகிற அளவுக்கு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி கேட்கிறது மார்க்கத்தில் கூடாதுன்னு சொல்லவே இல்லை, கேள்வி கேட்கலாம். ஆனா கேள்வினா என்ன? கூடுமா கூடாதா என்ற கேள்வியை மாத்திரம் கேட்டுக்கொள்வார்கள். என்ன ஆதாரம் என்ற கேள்வி கேட்கும்போது மட்டும் சில பேர் கோபம் வரும். மார்க்கத்தில் கேள்வி கேளுங்கண்டா எல்லா கேள்விகளுக்கும் செய்யுமே உடன்படணும். கேள்வி கேளுங்கள் என்பது குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு எதிரானது உண்மை இல்லை. அதுல ஒரு பாயிண்டே இல்லை. அது எப்படி எதிரானதா இருக்கிறது விளக்கினீர்களேயானால் அதுக்கு விளக்கம் சொல்லணும். அதுக்கப்புறம் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய பல வசனங்களை நம்ம சகோதரர் சுலைமான் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு சகோதரர் பத்ரி அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று கேட்டா, ஒரு வசனத்துல அல்லாஹ் ரசூலோட இன்னொன்று சேர்ந்து வருது. அதை எடுத்து அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் கேட்டா, யார் உள்ளது நாம மூமின்களே அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அத்தீஉர் ரசூல, ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உலில் அம்ரி மின்கும், உங்கள உலில் அம்ருக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் ரசூல், மூணாவது உலில் அம்ர். அப்ப 3 கட்டுப்படணும் குர்ஆன்ல இருக்குதுல, அதுக்கு என்ன விளக்கம் கேட்கிறாரு. அதுக்கு பெரிய விளக்கத்தை எங்கேயும் போக வேணாம். உலில் அம்ருன்னு சொல்ற அரபில சொல்றது தமிழ்ல சொன்னா வாங்கிக்கணும். உலில் அம்ருன்னா என்னங்கிறது சொல்லிட்டாரு. தமிழ்ல மொழி எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல அல்லாஹ் என்னது சொல்ல வரலாம் என்று தெளிவாயிடும். என்ன உலில் அம்ருன்னா என்ன? உலு என்றால் உடையவர்கள், அம்ரு என்றால் அதிகாரம். உலில் அம்ரு என்றால் அதிகாரம் உடையவர்கள், ஆராய்ச்சி உடையவர்கள், மகான்கள், அறிஞர்கள் என்று பொருள் இல்லை. அதிகாரம் உடையவர்கள். ஒரு நாட்டில் இஸ்லாமிய கவர்மெண்ட் நடக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் மன்னர் ஆட்சி பண்றாருன்னு சொன்னா அவரை எதிர்த்து குறைச்சு பண்ணிட்டு போயிடக்கூடாது, கட்டுப்பட்டு நடக்கணும். ஆனால் எல்லாம் பல இடங்களில் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல என்று சொன்ன ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல உலில் அம்ரு சேர்த்துட்டு இதுல ஏதாவது ஏற்குமாற வழங்கிடுவாங்க என்பதற்காக அதுக்கு பிரிஞ்சு ஒரு செக் வைக்கிறாங்க. உலில் அம்ரு மின்கும் சொல்லிவிட்டு நிப்பாட்டாங்க. திசையின் பொறுத்து உயிரிழந்தார்கள். இப்படி உயிர் நமக்கு பின்பற்ற அரசர் சொல்றதை கேட்கும் பொழுது, தலைவர் சொல்றதை கேட்கும் பொழுது கருத்து வேறுபாடுகள் போயிடும். அப்படி வறுமையானால் பொறுத்து உயிரிழந்தார்கள் ரசூல், அல்லாஹ் ரசூலின் பக்கம் திரும்பிங்க, உயிர் நம்மளின் பக்கம் திரும்புங்கன்னு சொல்லல. அதாவது உயிர் நம்மளுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அல்லாஹ் என்ன செட்டு வைக்கிறான்? அதுல தனாவுக்கு ஒன்றுமையானால் மதுதி சாஹிபர்களுக்கும் நமக்கு இப்ப தனாவுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்துவிட்டது.
இப்படி வந்து விடுமையானால் ஒரு ரசூல் வாய் வரட்டும், அல்லாஹ் ரசூல் பக்கம் போய்விட வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். இன்புத்தும் தூய்மையில்லாகி ஒய்யமில்லாக அல்லாவையும் ஆசிரத்தை நீங்க நம்புனா இப்படி செய்யணும். அல்லாஹ் சொல்றான் லாலிக்க கையும் அம்சமும் தரவில்லாங்க, இதுதான் சிறந்தது, இதுதான் சரியான விளக்கம். அவனே வளர்ந்துருக்கான். அவன் அந்த பதுமனின் சாஹிபோட கேட்ட விளக்கத்தை அல்லாத கருத்து சொல்லி முடிச்சான். அது என்ன விளக்கம் கேட்டார் பாருங்க, லாலிக்க கையும் அம்சமும் தரவில்லா, இதுதான் சிறந்தது, சிறந்த அழகான விளக்கம். அதுக்குள்ள விஷயமாயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு ஆயிரத்தி கேட்டேன், ஒமனி சாட்சிக்கு ரசூல், யார் வந்து ரசூலுக்கு எதிராக போகிறானோ முன்பாடி மாற்றப்படுகிற நேர்வழி இல்லடி என்று தெளிவான பிறகு யார் ரசூலுக்கு எதிராக போகிறானோ எத்தனை வைர சபையில் மூமின்களுடைய பாதையை அல்லாத வேறு பாதையை செல்கிறானோ அப்படின்னு வருது. அப்ப வந்து இதில் அவர் என்னது கேட்கிறாருன்னு கேட்டா, மூமின்களுடைய பாதை அல்லாத இருக்கிறாங்க, மூமின்கள் பாதையை நடந்துள்ள ரசூலை பின்பற்ற மாதிரிய மூமின்களுடைய சபையில் ஒன்று சொல்றாங்க அப்படிங்கிறதுதான். அதுக்காக இந்த கேள்வியை கேட்கிறார். அது ஒன்றும் குழப்பமும் இல்லை. மூமின்களுடைய பாதைன்னு சொன்னா மூமின்களா சேர்ந்து அவங்கள ஒரு பாதை உண்டாக்கிக்கலாம் அர்த்தம் கிடையாது. அப்படி அர்த்தம் செஞ்சு 50 வருஷத்துக்கு மாற்றமா போயிடும். மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை, அதான் குர்ஆன் சொல்லுங்க. மூமின்களுடைய பாதை என்ன, மூமின்கள் எந்த பாதையில செல்ல வேண்டுமோ அந்த பாதை அப்படின்னு நான் சொல்லல. அல்லாம சொல்ற மாக்கான அல்லாம தீர்ப்பளித்த பிறகு மூமினான ஆணுக்கோ மூமினான பெண்ணுக்கோ சுயமாக கருத்துக்குள்ள அவங்களுக்கு அதிகாரம் கிடையாதுதான். மூமியினுடைய வழி எல்லாம் மூமின் வழி இந்த வசனம் சொல்லிவிட்டு மூமின் வழி என்னன்னு வேற வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரியான கவலை மூமினிய இதாக்கும் இதெல்லாம் சூழ்நிலை ஐயப்போம் சமையலாகும். அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைக்கப்படுவார்களே, ஆனால் மூமின்கள் சொல்ல வேண்டிய ஒரே பதில் சமீரா வாட்டானாலும் செவிவிட்டோம் கட்டுப்பட்டோம். மூமின்களுடைய வழிதான். மூமின்களுடைய வழியில போங்கன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் மூமின்கள் போற வழி என்னங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதான் உள்ள வழக்கம். அதனால அதுலயும் குர்ஆன் ஹதீஸ் இல்லாத வேற யாரு வேணாலும் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற சொல்லுங்க. அதுக்கப்புறம் அறிமுக உரையில சொன்னது விட்டுக்கூடாது, அதுக்குள்ள சொல்லி முடிச்சாங்க. பல விவாதங்கள் நடந்தது என்று சில விஷயங்கள்லாம் சொன்னார். அதனுடைய கேசட்டுகள் இருக்கு, அதெல்லாம் சொன்னார். இந்த விவாதங்கள் ஏற்படுத்திய விளைவு என்ன என்றால், 10 பேர் இருந்த ஒரு இதுல 750 பேர் கொண்டாந்து போட்டி போட்டு டிக்கெட் வாங்குற அளவுக்கு எல்லாம் ரப்படாமி வளர்த்துருக்காங்க. விவாதம் ஏற்படுத்திய ரிசல்ட் கோட்டாக சகோதர பதுருதீன் அவர்கள் விவாதம் பண்ண வரும் பொழுது நாங்கள் 15 பேர் இருந்தோம். மொத்த தௌஹீத், அந்த ஊர்லயே மொத்த தௌஹீத் சகோதரர்கள் நாங்கள் 15 பேர் தான் இருந்தோம். இன்றைக்கு அவர் விவாதம் பண்ணிட்டு போன ஒரே மாசத்துல சுபஹானல்லாஹ் 5000 பேருக்கு மேல அன்றைக்கு வளர்ந்தாங்க. இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கில் பெருகி பல மஸ்ஜிதுகள் உருவாவதற்கு பதுருதீன் சாஹிப் அவர்களோடு நடத்திய விவாதத்தை அல்லாஹ் ஒரு காரணம் ஆக்கியிருக்கான். அது மாதிரி தான் விவாதம் பண்ணணும் தேசத்துக்கு, அதெல்லாம் மக்கள் கரெக்டா புரிஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த உண்மையை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அவரு சுலைமான் சாஹிப் அவர்கள் சில கேள்விகள் கேட்டிருந்தார். அவர் அறிமுக உரையில கேட்டதுனால அவங்க தெரிவித்திருக்கணும். ஒவ்வொரு விதத்துக்கும் ஒரு கேள்வி என்று ரசூலுல்லாஹி சொன்னார்களே, அது அதுக்கு விதத்து செய்யா ஹசனா என்று பிரித்ததற்குரிய குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் நீங்கள் காட்ட வேண்டும். கொஸ்டின். அதே மாதிரி மதுகளை பின்பற்றுவதற்கான அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத் என்று சொன்னீர்களே, அதற்குரிய குர்ஆன் ஆயத்தையும் அதற்குரிய ஹதீஸையும் நீங்கள் காட்ட வேண்டும். சூஃபிசத்தில் இருப்பவர்களுக்கான அஹ்லுஸ் சுன்னத் என்று சொன்னீர்களே, அதை சொல்லக்கூடிய குர்ஆன் அப்படிதான் ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அதை சொல்லக்கூடிய குர்ஆன் ஆயத்தையும் அதை சொல்லக்கூடிய ஹதீஸையும் நீங்கள் காட்டணும். இந்த 3 கேள்வி தான் ரொம்ப கேள்வியா வைக்கிறேன். அதுபோல அறிவிப்பாளர்களுடைய இது விசாரத்தை அவர்களுடைய நேரம் இருக்கிறது. அவர்கள் அதற்கான பட்டியலங்கள் இப்போது அவர்களால் விடுக்கப்பட்ட விழாவுக்கான விடைகளை என்னுடைய கருத்திலே என்னுடைய நேரத்திலே சில விளக்கங்களை நான் கொண்டிருந்தேன். உளில் அம்ரு யார் என்பதற்கான விளக்கம் மௌலவி ஜீனுல்லாஹினுடைய கருத்தாகத்தான் நினைக்கப்படுகிறது தவிர அதற்கு ஹதீஸை அவர் தெரிவிக்கவில்லை. ஹதீஸ் ஊடாக உளில் அம்ரு யார் என்று முன்வைக்கவில்லை. இத்தகைய சவால்கள் ஆகும், நீங்கள் பெருங்கூட்டத்தை பின்பற்றுங்கள் என்று அறிவை நாம் வைத்த போது அவர் சனதை கேட்கிறார். நாங்கள் கிதாபை சொல்கிறோம்,
உங்களுக்கு அவசியப்பட்டால் அந்த கிதாபிலிருந்து அந்த அறிவை தேடி நீங்கள் சனதை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தகைய சவால்கள் ஆலம் என்ற ஹதீஸ் இப்னு மாஜாவில் இருக்கிறது. வலைக்கும் சுன்னத்தியோ சுன்னத்துல் குலபாய் ராஷிதீன் என்ற ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிதாபில் இருக்கிறது. பெத்துகது பில்லதீன் பாதி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்ற ஹதீஸ் திர்மிதி, இப்னு மாஜாவில் இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் தகவலை பெற்றெடுத்து தர வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் அதில் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஹதீஸ் இருக்கிறது, கிதாப் இருக்கிறது, அதை நீங்கள் தேடி எடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக பிசினஸ் சம்பந்தமான ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். நான் உங்களுடைய பேச்சில் கேட்டேன், எல்லா பிசினஸும் வழிமுறை என்பதற்கான உங்கள் கருத்துக்கு ஆதாரமாக புள்ளி செய்யும் பதில் இதில் செய் என்பதில் அல்லாஹ் அடங்குவானா என்று கேட்டேன். அதற்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து நம்முடைய விவாதங்கள் செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. குர்ஆன் ஹதீஸினுடைய கருத்துக்களுக்கு அறிஞர் இருக்கின்ற விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று யாராவது சொன்னால் அதை அறிவியல் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அறிவியல் எந்த ஒரு சமூகமும் ஏற்க முடியாது. குர்ஆன் ஹதீஸுக்கு அறிஞர்கள் சஹாபாக்களோ, சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபியீன்களில் உள்ள அறிஞர்களோ, அதற்கு பின்னால் வந்த தபோ தாபியீன்களுடைய அறிஞர்களோ சொன்ன வழக்கங்கள் நமக்கு தேவை இல்லை என்று சொன்னால் நம்முடைய விவாதம் அர்த்தமற்றதாக முடியும். திருமதியை பார்க்கிறோம். ஜாமிய திருமதியிலே ஒவ்வொரு ஹதீஸையும் கூறிவிட்டு இந்த ஹதீஸுக்கான வழக்கத்தை அக்காலத்தில் இருந்த சஹாபாக்கள், தாபியீன்களில் உள்ள அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்ற வழக்கத்தை நமக்கு தெளிவாக தந்திருக்கிறார்கள். குர்ஆனும் சொல்கிறது, உங்களது கூட்டம் உண்மையை சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அதுக்கு யாரால் வரைக்கும் இருக்கும் மன்னிக்க வேண்டும். ஹதீஸ் சொல்கிறது, அந்த உண்மைக்காக போராடிய உண்மையை சொல்லுகின்ற அந்த கூட்டத்தின் கருத்துக்கள் என்ன என்பதனை நாம் சிந்தனைக்கு எடுக்காவிட்டால் அந்த கூட்டம் இருந்து சொன்ன தீர்ப்புகள் அர்த்தமற்றதாக இருக்கும். நீங்கள் உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், அவர்கள் சித்துகை மாற்ற விளக்கத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக மாற்ற விளக்கங்களை குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்து அல்லது உலகி அடுத்தவர்களுக்கு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த கூட்டத்தின் விளக்கத்தை நாம் உதாசீனம் செய்ய முடியாது. எனவே எல்லாவற்றையும் உதாசீனம் செய்துவிட்டு இக்காலத்தில் நாயகத்திலிருந்து காலத்திலிருந்து இதுவரையும் உள்ள மாற்ற அறிஞர்கள் அவர்களுடைய கருத்துக்களை மாற்றமற்றது, குர்ஆனுக்கு மாற்றமற்றது, விளக்கம் தெரியாதவர்கள் என்று ஒதுக்கிவிட்டு வெறுமன நாம் நேரடியாக குர்ஆன் ஹதீஸுக்கு செல்வராக இருந்தால் அதே விளக்கத்தை நாமே நேரடியாக பெற வேண்டும் என்ற கருத்தால் உங்கள் கருத்தென்றால் ஒரு சமூகம் அறிவுள்ள நாகரிகமுள்ள சமூகமாக இருக்க முடியாது. ஏனென்றால் நியதியே பொது நியதியே ஒரு கருத்தை நாம் ஆரம்ப காலத்திலிருந்து நாம் நோக்க வேண்டும், அது வளர்ச்சி அடைந்த காலத்தை மறந்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு துறையும் எந்த சிந்தனையாளர்களும் சொன்னது கிடையாது. இது பொதுவான ஒரு நடைமுறைக்கு மாற்றமான கருத்து. நாங்கள் மிக தெளிவாகவே சொன்னோம், சுன்னத்துல் ஜமாஅத் என்ற அந்த பெயரே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கவில்லை என்று நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு இருதரப்பாரும் ஏன் அந்த பெயரை நாம் கூற வேண்டும், அதற்காக ஏன் ஒரு தலைப்பை போட்டு விவாதத்தை ஆரம்பிக்க வேண்டும் நான் கேட்கிறேன். குர்ஆனிலே ஹதீஸிலோ எங்கேயாவது இடத்தில் மாற்றத்தை சொல்கின்ற ஒரு இயக்கத்திற்கு தௌஹீத் ஜமாஅத் என்றோ சலஃபி ஜமாஅத் என்றோ இருக்கிறதா? இல்லை. அப்படி இருந்தாலும் நாங்கள் குர்ஆன் இருக்கிறதா ஹதீஸ் இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு தவறான தகவல். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்தது, அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் முஸ்லிம்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது, அவர்களுக்கு பின்னால் எவ்வாறு இருந்தது என்ற அந்த வரலாற்றை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவருடைய விளக்கங்கள் தொகுப்புகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நம்முடைய விவாதத்தை நடத்துவதாக இருந்தால் நாம் கொண்டு வருகின்ற ஹதீஸ் நூல் எல்லாமே நாம் ஒதுக்க வேண்டியது. நாம் எடுத்திருக்கின்ற ஹதீஸ் தொகுப்புகள், சனதுகள், ராவியம் பற்றிய விளக்கங்கள், ஹதீஸ் பற்றிய சிலானங்கள் அதில் கிடையாது. அதை பின்னால் வந்தவர்கள் தான் நமக்கு தந்தார்கள்.
குர்ஆனிலே ஹதீஸ் என்று அல்லது குர்ஆன் என்று ஒன்றை சொன்னால் அதை மறுக்கக்கூடாது. சனது இருக்கிறதா, அவர் லைஃபானவரா, சரியானவரா, திட்டத்தானவரா என்ற வாதம் அவசியம் அல்ல. ஏன் சஹீ லைஃபு என்ற அந்த பிரிவெல்லாம் பின்னால் அறிஞர்கள் கொடுத்த விளக்கங்களை தவிர ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு என்னுடைய ஹதீஸில இது சஹீஹ், இது லைஃபு, இது ஹஸன், இது வந்துட்டு முர்சல் எழுதிக்கொள்ளோ என்று சொன்னதில்லை. ஹதீஸினுடைய தராதரங்கள் இருக்கின்ற பொழுதும் வரலாற்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அக்கால அறிஞர்களுடைய தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு ஹதீஸை சொல்கின்ற பொழுது நாம் அதை ஹதீஸை நேரடியாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக இருக்கிறதா என்று கேட்க வருகிறோம். அதுவே முரணான ஒன்று. எனவே நம்முடைய விவாதங்கள் அறிவியலோடு தொடர்பட்டதாக வரலாற்றை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக கால வளர்ச்சிகளை, அறிவின் வளர்ச்சிகளை நாம் மனப்பூர்வமாக அங்கீகரித்தவர்களாக நம்முடைய முன்னோருடைய ஒவ்வொரு துறை சார்ந்த அறிஞருடைய அனுபவங்களையும் அவருடைய தீர்மானங்களையும் ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய விவாதங்கள் தொடர்ந்தால்தான் அது விவாதமாக அமையும் தவிர இல்லாவிட்டால் அது மாற்றி ஒரு கருத்தை சிந்துகின்ற அல்லது ஒரு தவறான ஒன்றுக்காக வாதாடுகின்ற ஒரு சூழலை தான் உருவாக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, நாம் விஞ்ஞானத்தை எடுத்துக்கொள்கிறோம், அணுவை பற்றி பேசுகிறோம். அணுவை முதலாக சொன்ன கிமு 6ஆம் நூற்றாண்டில் உள்ளவருடைய கருத்தை தான் அணு பற்றிய சகல விளக்கங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அணு பற்றிய ஒரு தகவலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கத்தில் எதை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படை விதிகளை நமக்கு தந்தார்களே தவிர ஒவ்வொன்றுக்குமான மிக துல்லியமான விளக்கங்களை நமக்கு தரவில்லை என்பதற்கு நாம் தொழுகையிலே எது பரந்து, எது சுன்னத்து, எது மக்ரூஹ், எது ஹராமு, முபத்திலாத்கள் எவை என்ற விவரங்களை நாம் அதிலிருந்து காண முடியாது. ஜகாத்துடைய வகைகளை பார்க்கின்ற பொழுதும் கூட இதே பிரச்சனை வரும். ஒவ்வொன்றையும் நாம் துல்லியமாக காண முடியாது. எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு சமூகத்திலையும் இப்படி ஒரு கோட்பாடு இருந்தது கிடையாது. ஒன்றை ஒருவர் இருப்பதா இருந்தால் அதனுடைய அடிப்படை மூலாதாரத்தை அறிந்த பின்புதான் அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்து கிடையாது. நமக்கு நோயா வைத்தியரை பின்பற்றுகின்றோம், கழுத்தில் வைத்தியத்தில் சந்தேகமா அவை அறிகிறோம், வேறு ஏதாவது துறை சந்தேகமா சந்தேகத்துக்கு புரிவதை கேட்கிறோம், தெளிவுபடுகிறோம். மனிதன் ஒரே மாதிரியான அமைப்புள்ளவர் அல்ல, எல்லோருக்கும் ஒரே விதமான அறிவு ஆற்றல் இருக்கிறது. பலவிடப்பட்ட கோலத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் உதவியாகவும் ஒருவருடைய கருத்தை ஒருவர் ஏற்று பின்பற்றுகின்ற அமைப்பில் இருந்தால் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றார். முத்தகீன இமாமா என்று குர்ஆன் சொல்கிறது. ஹதீஸிலும் சஹாபாக்கள் யா அல்லாஹ் முத்தகீன்களுக்கு எங்களை இமாமாக ஆக்கிவை என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே மௌலவி ஜீனல் ஆபிதீன் அவர்களிடத்திலே நான் மிகவும் தெளிவாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்வது, குர்ஆன் ஹதீஸை மாத்திரம்தான் நேரடியாக காட்ட வேண்டும், அதற்கான விளக்கத்தை அறிஞருடைய கருத்திலிருந்து காட்டக்கூடாது என்பதுதான் உங்களுடைய தீர்க்கமான முடிவென்றால் நீங்கள் கலந்துகொள்வது தவறு. நீங்கள் ஹதீஸுடைய வகைகளை கேட்பதும் தவறு என்பதையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டிவிட்டு கேள்விக்கு பதிலை நேரடியாக ஆளுநத்திலிருந்து எதிர்பார்க்கின்றேன்.